ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே சுவையான பாகக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே பாகக்காய் அப்படின்னாலே அது கசப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம தொக்கு செஞ்சு கொடுக்குற போது கசப்பு எதுவும் தெரியாது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த தொக்கு நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த பாகக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாகக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தையும் சீரகத்தையும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். பாருங்கள், இப்போ வெந்தயம் நல்லா வறுப்பட்டு அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சோம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்தரலாம். சீரகம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுப்பட்டுரும், அதனால் ஸ்டவ் சிம்மில் வச்சு வருங்க, அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். சீரகம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெந்தயமும் சீரகமும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துடுங்க. இது இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சீரகமும் வெந்தயத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பாகக்காய் தொக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் எப்பயும் சேர்க்கிறத விட கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு 10 பல் பூண்டு. நம்ம பாகக்காய் தொக்குக்கு எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வறுப்பட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம கூட கொஞ்சமாக புளி கரைசல் சேர்க்க போகிறோம். அதனால் பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கிலோ பாகக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். பாகக்காயை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிஞ்சி பாகக்காயாக இருந்துச்சுன்னா விதை எதுவும் நீக்க வேண்டாம். முத்தின பாகக்காயாக இருந்துச்சுன்னா விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ பாகக்காய் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கினீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கூட கசப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் சீரகப்பொடியை உள்ளே சேர்த்துடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற போதே கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், இப்போ குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ பாகக்காய் மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ள சேர்த்துடலாம். புளி கரைசல் ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பவும் புளிப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், புளி கரைசல் நமக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ பாகக்காய் வேகிறதுக்காக இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கிற போதே பாகக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது. ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு புளிப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம பாகக்காய் தொக்கு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. பாகக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போது நமக்கு காரம், புளிப்பு, கசப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பாகக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாகக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் பாகக்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.